வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட போட்டோட ஒரு புது இயர்பட்ஸ் தான் இருக்கு. போட் Airdopes 141 நியூ இயர்பட்ஸ் தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் இன் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் முடி பார்த்தீங்கன்னா அதோட 3 கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 50 hours ப்ளே டைம், அப்புறம் வந்து குவாட் மைக்ஸ் வித் ENX, அப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் மோடுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டூ வாட் ஃப்ளோட்ஸ் யுவர் போட்டுங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டச் வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரைஸிங் வரையில் நான் இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா வெறும் 1400 rupeesக்கு அமேசான் பிரைம் டே சேலில் வந்து வாங்கினேன். சரி, ஓகே, இப்போ இதோட சீலை வந்து கட் பண்ணிப்போம். அப்புறம் நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் தான் இருக்குது. இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் சி கேபிள் எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் வந்து இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போட் ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற சும்மா யூசர் மேனுவல் அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸ்க்கு வந்து வருவோம். ஸோ இந்த இயர்பட்ஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒயிட் கலரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக வந்து இருக்குது. ஸோ டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் நல்லா தருவா டெஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து டிசைன் வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமான ஒரு வேறு லெவல் குவாலிட்டி பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேட் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கனால ஒரு நல்ல ப்ரீமியமான டச் வந்து கொடுக்குது. அண்ட் டிசைன் வைஸ் இந்த இயர்பட்ஸ் ரொம்ப யூனிக்கான விஷயம் என்னன்னா, இந்த கேஸோட ரிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு செமி டிரான்ஸ்பரண்டான ஒரு லுக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வேறு லெவலில் வந்து இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஹிஞ்சு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா சமஸ்டாங்க வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எல்இடி லைட் இண்டிகேட்டர் இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்குன்னு நமக்கு வந்து காமிக்கும். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்லேயுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆங்குலரான சூப்பரான இனியர் டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஆங்குலரான இனியர் டைப் டிசைன் இருக்கனால பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபிட்டில் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஃபிட் பார்த்தீங்கன்னா பார்க்கவும் நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் இயர்பட்ஸோட ஸ்டெம்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான சில்வரி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா வேறு லெவலில் சூப்பராக வந்து இருந்துச்சு. அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் போக இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இன்னும் 3 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ டோட்டலாக இந்த 4 கலரில் எந்த கலர் சூஸ் பண்ணுவீங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இவங்க வந்து போட்டோட இன்ஸ்டன்ட் வேக்கன் பேர் டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம ஃபாஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஃபோனில் ப்ளூடூத் ஆன் பண்ணிட்டு இந்த இயர்பட்ஸ் வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுத்தோடனே போது இது ஆட்டோமேட்டிக்காக உடனே வந்து பேர் ஆயிரும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரேஞ்சின் வரையில் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அடுத்து லேட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து பீஸ்ட் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பீஸ்ட் மோடு கொடுத்துருக்கனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 60 millisecondsக்கான ஒரு வேறு லெவல் லேட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். அதனால கேமிங் கூட நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸோ கைஸ், நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து லெஃப்ட் ஆர் ரைட் ஒரு இயர்பட் வந்து ஒரு வாட்டி டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ப்ளே இல்லைனா பாஸ் ஆகும். ரைட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா ஃபார்வர்ட் ட்ராக் போகும். லெஃப்ட் இயர்பட்டை டபுள் டேப் பண்ணோம்னா பேக்வர்ட் ட்ராக் வந்து போகும். ரைட் இயர்பட் வந்து 3 seconds டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து பீஸ்ட் மோட் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்டை வந்து 3 seconds டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். இதே டச் கண்ட்ரோல்ஸ் கால்ஸ் அப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கால் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி டேப் பண்ணணும். காலை வந்து என்கால் பண்ணுறதுக்கோ இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கோ வந்து 2 times வந்து டேப் பண்ணணும். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா 50 hours ஒரு பெரிய மேசிவான பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்பட்டோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 hours வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரான பேட்டரி லைஃப் தான். இது போக இவங்க வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி லைஃப் பற்றி இந்த இயர்பட்ஸ் வந்து சுத்தமாக வந்து கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரைட் இயர்பட்டில் 2 மைக், அப்புறம் லெஃப்ட் இயர்பட்டில் பார்த்தீங்கன்னா 2 மைக் வந்து இருக்குது. இது போக நமக்கு வந்து ENX டெக்னாலஜியுமே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருந்துச்சு.
சரி, ஓகே. இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் Airdopes 141 நியோல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு காமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்து சவுண்ட் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து 10mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இயர்பட்ஸில் வந்து 10mm டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த இயர்பட்ஸ்லையும் போட்டோட சேம் சிக்னேச்சர் சவுண்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேஸ் நல்லா பூஸ்டடாக வேறு லெவலில் வந்து இருந்துச்சு. நல்ல விஷயம் என்னன்னா, இந்த பேஸ் வந்து மற்ற டோன்ஸை பார்த்தீங்கன்னா சுத்தமாக வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இதோட மிட் டோன்ஸாக இருக்கட்டும், ட்ரெபுளாக இருக்கட்டும், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஒரு சூப்பர்பான ஆடியோ குவாலிட்டி வந்து இருக்குது. கண்டிப்பாக 1400 rupees ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி ஜஸ்டிஃபைபிள்னு வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ப்ரைஸிங் நேரில் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா 1400 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1400 rupeesக்கு இந்த இயர்பட்ஸ் வருதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% 1400 rupeesக்கு வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸோட டிசைன் வேறு லெவலில் வந்து இருக்குது. அப்புறம் கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா வெல் பேலன்ஸாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. இது போக பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக வந்து இருக்குது. அப்புறம் கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து இருக்குது. அது மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வெல் பேலன்ஸ்டான ஒரு இயர்பட்ஸ் தான் வந்து இது. ஆனால் ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ மேக்ஸிமம் ஒரு 1600 700 rupeesக்கு வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து கிடையாது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.